ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வேர்டு வந்து இன்சிசிவ். இன்சிசிவ் அப்படின்னா என்னென்னா கிளியர் இல்லை ஷார்ப் அண்டு டைரக்ட் அப்படின்னு சொல்லலாங்க. எப்போ அப்படின்னா எஸ்பெஷலி நம்ம யோசிக்கிறப்போவோ இல்லை பேசுகிறப்போ இல்லை அதை நம்ம அனலைஸ் பண்ணுறப்போவோ கிளியராக ஷார்ப்பாக டைரெக்டாக அதை சுற்றி வரைக்குமா டைரெக்டாக பேசுகிறோம்ல, அந்த மாதிரி சமயங்கள்லாம் நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். இன்சிசிவ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் அகைன் அதான் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில். இன்சிசிவ் கமெண்ட்ஸ் கட் ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் அண்ட் ஷோஸ் கீன் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது சுற்றி வளைக்காமல் ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட்டுக்கு வராங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தேன். இங்கே இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த ஜேர்னலிஸ்ட் இஸ் நோன் ஃபார் ஹிஸ் இன்சிசிவ் கொஸ்டின்ஸ். ஸோ அதாவது ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாக கொஸ்டின் கேட்குறாங்கல்ல, ரொம்ப ஷார்ப்பாக கொஸ்டின் கேட்குறாங்கல்ல, அதை எதை பற்றியுமே யோசிக்காமல் ரொம்ப ஷார்ப்பாக உள்ளார்ந்து ஆழமாக கேட்குறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சமயங்களை யூஸ் பண்ணிக்கலாம். தமிழில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கூர்மையான, தெளிவாக, நேரடியாக சொல்வது இல்லை கேட்பது, அந்த மாதிரி ஆழமாக யோசிக்கிறதோ அந்த மாதிரி சமயங்களும் அந்த வேர்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் இந்த வேர்டு இந்த மீனிங் இந்த எக்ஸாம்பிள் இருக்குல்ல, நான் அதை அப்படியே ரீஃப்ரேஸ் பண்ணி நம்ம கோபிநாத் இருக்காங்களே, ஆங்கர் கோபிநாத், ஸோ அவங்கள வச்சு நான் ஒரு ஃப்ரேம் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆங்கர் கோபிநாத் இஸ் நோன் ஃபார் இஸ் இன்சிசிவ் கொஸ்டின். ஸோ தமிழில் தொகுப்பாளர் கோபிநாத் தனது கூர்மையான கேள்விகளுக்காக அறியப்படுகிறார். நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கோபிநாத் வந்து நீயா நானா ஷோவாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆக்டரை பேட்டி எடுக்கிறப்போ இருக்கட்டும், ஜென்ரலாக அந்த ஃபினான்ஷியல் டாபிக் எதை பற்றி பேசினாலுமே சரி, அவர் வந்து ரொம்ப உள்ளார்ந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அவர் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பேசுவாங்கள்ல அவங்க எப்போவுமே. ஸோ அதுக்காக நம்ம ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் கோபிநாத்துக்கு வந்து நான் பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஃபன்னாக சொல்லியிருந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அவர்கிட்ட கொஸ்டின் வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியாது, ரொம்ப கிரிட்டிக்கலாக கொஸ்டின் கேட்பார், ரொம்ப இன்சிசிவாக கொஸ்டின் கேட்பாங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு இதை பார்த்தேன். ஸோ நம்ம வந்து இதுக்கு ஃப்ரேம் பண்ணலாமே, இந்த வேர்டு நம்ம கேட்சியாக இருக்குது, இன்சிசிவ்னு கேட்சியாக இருக்குது, ஸோ இதுக்கு யூஸ் பண்ணலான்னு தான் அந்த இதை பார்த்தோம். வாங்க அந்த ரஜினிகாந்த் சொன்னது இங்கே பார்ப்போம். ஸோ இதுதாங்க ரஜினிகாந்த் சொன்னது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டேலண்டட் ஆங்கர்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ரஜினிகாந்த் தான் அந்த வேர்டை யூஸ் பண்ணலை. ஆனால் கோபிநாத்துக்கு அந்த வேர்டு ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. இன்சிஸ்டிங்கிற வேர்டு வந்துட்டு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ரொம்ப கூர்மையாக கேட்பார். அவர் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப இதுவாக இருக்கும், ஆன்சர் பண்ண முடியாது யாராக இருந்தாலுமே. ஸோ அதுக்காக ரஜினிகாந்த் அப்ரிஷியேட் பண்ணதாங்க அந்த வேர்டு. ஸோ பார்த்தேன், கேட்சியாக இருந்துச்சு. ஸோ இவருக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ தட்ஸ் இட்டுங்க டுடே. ஸோ இந்த ஒரு வேர்டு தான் அன்றைக்கி இன்சிசிவ். ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு வேர்ட்ஸோட பார்க்கலாம். அன்டில் தென் பை பை.